தந்தை மகன் தூய் ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, கடவுளின் இரக்கத்தினாலும் அவருடைய பேர் அன்பினாலும் இந்த புதிய நாளிலே உங்களை சந்திப்பது மிக சந்தோஷம். இந்த காணொலியை கேட்கிற நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு வருவீர்கள் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே சிந்தனைக்காக நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் 28 முதல் 30 திருமொழிகள். எபத்தின் குமாரனாகிய அந்த ககல் கேட்கிறார், அபிமெலேக்கர் யார்? அவனை சீகேமியராகிய நாம் அவனை ஏன் சேவிக்க வேண்டும்? அவர் பொருட்டு அவன் அல்லவா? ககாவின் மகன் அல்லவா? செவுல் அவன் காரியக்காரன் அல்லவா? சீகேமின் தகப்பனாகிய சுமோரியரின் மனுஷரை சேவியுங்கள். இவனை நாம் சேவிப்பானேன்? இவன் ஜனங்கள் மாத்திரம் என் கைக்குள் இருப்பார்களேயானால் நான் அபிமெலேக்கை துரத்தி விடுவேன். நான் சேனைகள் எல்லாவற்றையும் கூட்டிக் கொண்டு எதிர்வரும்படி அபிமெலேக்குக்கு சொல்லி அனுப்புவேன் என்றான். பட்டணத்தின் அதிகாரியாகிய செபுல் எகிப்தின் குமாரனாகிய ககல் வார்த்தைகளை கேட்பட்டபோது கோபம் உண்டவனாகி அர்மாவில் அபிமெலேக்கிட ஆட்களை அனுப்பி, எபதின் குமாரன் ககலும் அவன் சுற்றத்தாரும் சீகேமுக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் பட்டணத்தை உமக்கு விரோதமாக எழுப்புகிறார்கள். எபதின் குமாரன் ககுல், சீகேமியர் இவர்கள் கடவுளுடைய மனுஷனாகிய அபிமெலேக்கை அங்கே சபிக்கிறவர்களாக ஒதுக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். இந்த மக்கள் என்னோடு இருந்தால், இன்றைக்கு தேர்தல் காலத்தில் இருக்கிறோம், நமக்கு சேருகின்ற நம்மை நாடி வருகிற கூட்டத்துக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்ற ஒரு முனைப்போடு தலைவர்கள் இன்றைக்கு செயல்படுகிறார்கள். யாரெல்லாம் எனக்காக வாக்கு சேகரிக்க என்னோடு கூட பயணப்படுகிறார்களோ அவர்களுக்கு என்னால் இயன்ற உதவியை நான் செய்வேன், இயன்ற காரியங்களை அவர்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிற ஒரு தலைவர்களை பார்க்கிறோம். இங்கே தலைமை பொறுப்பு ஏற்கிறவர்கள் ஒருவனை தள்ளுகின்ற ஒரு நிலை. கடவுளுடைய மனுஷனை, உண்மையானவனை, நேர்மையானவனை தள்ளுகின்ற நிலை. இந்த அபிமெலேக்கு யார்? அவனை ஏன் நாம் சேவிக்க வேண்டும்? அவனை துரத்தி விட வேண்டும். ஒருவேளை இந்த மக்கள் என்னோடு கூட இருந்தால் நான் துரத்தி விடுவேன் என்று சொல்லி ஏவதின் குமாரனாகிய ககல் சொல்கிறான். ஆகவே அன்புக்குரிய இறை மக்களே, இந்த உலக வாழ்க்கையில் ஒருவரை ஒருவர் தள்ளி விடுகிற ஒரு நிலைதான் இன்றைக்கு காணப்படுகிறது. இன்றைக்கு புள்ளி விவரம் இவ்வாறு கூறுகிறது. 70-80% ஏர்கிராஷ் விமான விபத்துக்கள் சரியான தொடர்பு இல்லாத காரணத்தினால்தான். இன்றைக்கு அதே போல் மக்களும் சரியான புரிதல், சரியான தெரிதல், சரியான அனுபவங்கள் இல்லாத காரணத்தினால்தான் ஆங்காங்கே சொல்லுகிறவர்களையும் பேசுகிறவர்களையும் அவர்களுடைய சிறு சிறு சன்மானங்களையும் பெற்று அவர்களை நம்பி ஓடுகிறார்கள். முடிந்தவுடனே அவர்களை விட்டு பிரிந்து விடுகிறார்கள். அன்புக்குரிய இறை மக்களே, கடவுளுடைய இரக்கமும் கிருபையும் இந்த மக்களோடு இருக்க வேண்டும். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் கூடுகிறார்களோ அங்கு தேவ அமைதியும் தேவ பாதுகாப்பும் தேவ ஆசீர்வாதமும் நிறைந்து காணப்படும். அந்த அமைதிக்கும் பங்கம் விளைவிக்காத ஒரு மக்களாக நீங்களும் நானும் இந்த நாளிலே அன்போடு கூட அழைக்கப்படுகிறோம். கடவுளுடைய இரக்கம் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறது என்றால் அது சொல்ல முடியாத மிகையாத ஒரு காரியமாக இருக்கிறது. அன்பு தேவ ஜனமே, கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற அற்புதமான இந்த நாளை, இந்த அருமையான நாளை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு நாளாக நாம் கொள்ள வேண்டும். பிறரோடு அன்பு செய்கிற ஒரு நாளாக நாம் கொள்ள வேண்டும். அப்படி அன்பு செய்கிற மக்களாக இருப்போம் என்று சொன்னால் நாம் கடவுளுடைய சந்ததியிலே, கடவுளுடைய பரம்பரையிலே, இன்றைக்கு உலக பரம்பரை நாள் என்று சொல்லி ஏப்ரல் 18 கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் கடவுளுடைய சந்ததியாக நீங்களும் நானும் வாழ அழைக்கப்படுகிறோம். அவருடைய உன்னதமான இணைப்பில் இருக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருக்குள் பிரியமான இறை மக்களே, நாம் எவரையும் துன்பப்படுத்தக்கூடாது. யாரோடையும் நம்முடைய சிற்றின்பங்களுக்காக
சிறிய ஆசைகளுக்காக நாம் யாரோடும் உறவு வைக்கக்கூடாது. அதுதான் உண்மை. இங்கே இந்த மக்கள், சீகேமின் மக்கள், யெஃபதின் குமாரன் ககல் போன்ற இவர்கள் இந்த அபிமெலேக்குக்கு விரோதமாக கூடுகிறார்கள், மக்களை திரட்டு. ஆனால் அங்கு நடக்கின்ற நிகழ்வு என்ன? அங்கு எந்த ஒரு வெற்றியும் எந்த ஒரு செயலையும் அவர்கள் காணவில்லை. இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட உண்மையான நிகழ்வில் அழைத்து செல்ல ஆண்டவர் அழைக்கிறார். கண்களை மூடி செபிக்கலாம். இரக்கமுள்ள தகப்பனே, உம்முடைய அன்பும் இரக்கமும் இந்த நாளிலும் எங்களுக்கு கிடைத்தபடினாலும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அன்புக்கு பாத்திரவான்கள் நாங்கள் என்பதை நீர் உணர்ந்து எங்களுக்கு மேலான ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறீர். நாங்கள் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டவர்களாக மாத்திரம் இருக்க எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும். நாங்கள் ஐக்கியப்பட்டவர்களாக மாத்திரம் வாழும் பொழுது எங்களுக்கு தேவையான அனைத்து கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் ஆரோக்கியங்களையும் நீ தருகிறவராக இருக்கிறீர். உம்முடைய அன்புக்கு ஆண்டவரே நாங்கள் தகுதி உள்ளவர்கள் அல்ல. ஆனாலும் உம்முடைய அன்பும் இரக்கமும் எங்களோடு கூட தங்கியிருப்பதை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். அந்த அன்பிலே இரக்கத்திலே தொடர்ந்து பயணிக்க எங்களுக்கு அருள்தாரும். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரும்